வெல்கம் டு ரசிகன் டாக்கீஸ். நான் உங்கள் ஹரிஷ். நான் உங்கள் செல்வா. என்னடா படம் பார்த்தியா? கூலி பார்த்துட்டேன் 1000 கோடி முதல் தமிழ் 1000 கோடி படம் அதுதானே? பார்த்தாச்சு. நீ எங்கே பார்த்த? நான் வந்து இங்கே பெங்களூரில் பார்த்தேன், ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டரில். ஓகே சூப்பர். நான் இங்கே மெல்பர்னில் பார்த்தேன். எல்லா தேட்டரும் வந்து ஃபுல்லு, ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டரும் ஃபுல்லு, செம க்ரௌடு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஓகே. இங்கே வந்து நான் சிங்கிள் ஸ்க்ரீனில் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு 7:15 ஷோ, ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஃபேமிலி. ஏன்னா ரஜினி படம் கேட்க வேண்டாம். ரஜினி ஃபேன்ஸு ப்ளஸ் ஃபேமிலி ஆடியன்சஸ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி ஹை. எல்லா வகையான மக்களும் வந்திருந்தாங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. ஓகே, எப்படி அங்கே எப்படி இருந்தது ஷோஸு? இங்கே ஷோஸ் வந்து க்ரௌடு ஃபுல்லி பேக் தான். எல்லா தேட்டர்ஸும், ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்ஸும், நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் வில்லேஜ் சினிமாஸு, ஹாய்ட்ஸு, ரீடிங் சினிமாஸ் எல்லாமே வந்து ஃபுல்லு. ஓகே. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் நம்ம போயிருக்கோம். என்னென்ன காரணங்கள் நீ நினைக்கிறேன்? ஹை எக்ஸ்பெக்டேஷன் என்ன, தலைவரோட படம்னாலே ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான், வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த கேஸ்டிங் பேசிக்கலி கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் கேஸ்டிங் வித் ரஜினி. யாருமே இதுக்கு முன்னாடி எக்ஸப்ட் சத்யராஜ், மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நியூ. அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஷோபின் ஷாஹிர், நாகார்ஜுன், ஈவன் ஸ்ருதி ஹாசன், அப்புறம் உபேந்திரா. ஸோ இந்த கேஸ்ட்னால தான் ஐ திங்க் கம்ப்ளீட்லி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. எதுக்கு இவ்வளோ பெரிய கேஸ்டிங் தேவைன்ட்டும் சில டைம் கேட்க தோணுது. சும்மா பேன் இண்டியான்ட்டு எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டேட்லேருந்து ஆளை ஒன்று கூப்பிட்டு வந்துட்டு கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்காக பண்ண முடியலன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது சம்டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உபேந்திரா வந்து இப்போ வந்துருவான்ட்டு கன்னடா ஃபேன்ஸ் எல்லாம் கன்னத்தில் கை வச்சுருப்பானுங்க போல். அவ்வளோ நேரமாக உள்ளே தான் இருக்கார் ரூம்குள்ளேயே, இல்லையா? ஸோ எதுக்கு அவரை கூப்பிட்டு வரணும், எதுக்கு அவர் ரூம்குள்ளே உட்கார வைக்கணும், என்ன? ஸோ அதுதான். ஆனால் உபேந்திரா வர சீன் இங்கே தேட்டர் தெரிச்சிச்சுரா. ஆல்மோஸ்ட் அந்த வெயிட்டுக்கு வந்து ஒர்த்து தான்ற மாதிரி தான் இங்கே தேட்டரு பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் உபேந்திராவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல் கர்நாடகாவில். ஸோ செம்ம விசில், செம்ம கத்து. சரி, நம்ம வந்து இப்போ ரிவ்யூ நல்லாவும் படம் எப்படி இருந்துச்சு, இது ஜென்ரலாக ஓவராலாக உனக்கு பிடிச்சிருந்துச்சா? இல்லாட்டி அதை நம்ம லாஸ்ட்டில் சொல்லுவோம். ஸோ என்னென்ன ப்ளஸ் என்ன அது இந்த படத்துக்கு? ஓகே, ஸோ இந்த படத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு மோஸ்ட்லி வந்து இந்த கேஸ்ட் தான் ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் பண்ணதும் அதுதான். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸும் அந்த கேஸ்ட் தான். அதுலேயும் மெயினாக வந்து ஷோபின் ஷாயரோட ஆக்டிங்கும் அண்டு ரஜினி டெஃபினெட்லி நம்ம சொல்லவே தேவையில்ல. ரஜினி வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது ரஜினியோட லுக்கு இந்த படத்தில். தென் ரஜினி எக்ஸலண்ட்டு. ஷோபின் வந்து சொன்ன மாதிரி ஃபுல்லாக மெயின் வில்லனே அவர் மாதிரி தான் தோணுச்சு சம்டைம்ஸ். நம்ம இவர் நாகார்ஜுன்லாம் வந்து கார்பரேட் வில்லன் மாதிரி இதாகிடுச்சு, ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. பட் இவர் தான் வந்து கிரவுண்டில் இருக்கார் ஃபுல்லாக ஆக்டிவிட்டீஸ்லாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷோபின் தான் வந்து மெயின் வில்லன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆமாம், ஆல்மோஸ்ட். ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் கூட ஷோபின் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். படத்துலேயே ஷோபின் தான் இன்ட்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு. கிளைமேக்ஸ் வரைக்குமே ஷோபின் தான் ஆஸ் அன் ஆன்டகனிஸ்டாக வந்திருக்காரு. பட் நாகார்ஜுனோட ஸ்கோப் வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அது கண்டிப்பாக கொஞ்சம் டைரக்டர் திங்க் பண்ணியிருக்கலாம். ஆமாம், பட் நாகார்ஜுனா, உபேந்திரா இவங்கெல்லாம் வந்து லுக் வைஸ் வந்து எக்ஸலண்ட்டு. இந்த கேமரா ஒர்க்கு அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த குறையுமே கிடையாது. அனிருத் மியூசிக் எப்படி? அனிருத் மியூசிக் வந்து ஓவராலாக ஒரு ஓகேஷ் ஃபீல் தான் எனக்கு இருந்தது. செவரல் போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி நாகார்ஜுன் என்ட்ரி அந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக தான் இருந்தது. ஸோ அந்த 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 இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அனிருத். பட் நாட் பேட், நல்லா தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த முன்னாடி படத்தில் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து ரொம்ப இறைச்சலாக இருக்குன்ற மாதிரி அதுக்கும் போயிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இப்போ குறைச்சி நல்ல ஒரு ஜென்டிலான மியூசிக்கை போட்டிருக்காருன்ட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று வந்து போகிற மாதிரி இருந்துச்சு.
இன்னொன்று வந்து இது லோகேஷ் படம்ன்றனால கண்டிப்பாக ஒரு 2-3 ரெட்ரோ சாங்ஸ் இருக்கும் வித் ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து அனிருத்துக்கு வேலை கம்மி. ஸோ அந்த ரெட்ரோ சாங்ஸை போட்டு விட்டால் மட்டும் போதும். ஸோ அதில் ஒரு அங்கே வந்து அனிருத் மியூசிக் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜென்ரலி நடக்கிறது தான் லோகேஷ் மூவிஸில். ரைட். ஸோ மியூசிக் வைஸ் எனக்கு ஆக்சுவலாக ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நோ கம்ப்ளைண்ட்ஸ் அதில். அப்புறம் வேறு என்ன மேட்ரு? எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கிரீஷ் கங்காதரன் அவர் தான் சினிமாட்டோகிராஃபி. ஓகே, நல்லா இருந்தது. பட் என்னென்னா லொக்கேஷன் வைஸ் ஒரு க்ளோஸ் டு 3 or 4 லொக்கேஷன்ஸில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அந்த கலர் அது ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து நம்ம ஒரே கலர் ஒரே ஏரியாக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ வேறு இடத்துக்கு படம் வேறு கலர்ஸே இல்லை படத்தில். ஆமாம், நிறைய சீன்ஸ் வந்து டார்க்கில் தான் கூட ஷூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே அதை ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அது ஒன்று இருந்துச்சு. பட் வந்து இது நல்லா பண்ணியிருந்தாங்க ஜென்ரலாக. அந்த சினிமாட்டோகிராஃபி வாஸ் வெரி குட். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ படத்தில் எது உனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ஹை மூமெண்ட்டாக எது இருந்தது உனக்கு? எனக்கு ஹை மூமெண்ட்டு எனக்கு வந்து நாகார்ஜுனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். நல்லா அவருடைய படம் நம்ம ரெகுலராக பார்க்கறது இல்லை, பட் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால எனக்கு வந்து நாகார்ஜுனோட கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரஜினி ஹேர் ஸ்டைல்லாம் ஓகே, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு விஷயம், ரஜினி க்ளோஸ்அப் போகும்போது என்னமோ கண்ணுக்கு கீழே கொஞ்சம் அப்படியே மங்கலாக தெரியுது. என்னமோ இது பண்ணியிருக்காங்க போல் இருக்கு, சுருக்கம் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. க்ளோஸ்அப் போகும்போதெல்லாம் எனக்கு அது ஒரு எனக்கு வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிச்சு ரொம்ப. எனக்கு வந்து இந்த லாஸ்ட் 25 மினிட்ஸு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அண்ட் யங் ரஜினி காட்டுற அந்த டிஏஜ்டு ரஜினி, அது வந்து எக்ஸலண்ட் ஒர்க்கு. ஐ திங்க் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லாம் விட இந்த படத்தில் வந்து அந்த டிஏஜிங்கோட ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த 25 மினிட்ஸ் தான் அந்த அந்த படத்தை வந்து அப்படியே நம்ம படம் முடிஞ்சு வெளில வரும்போது அந்த 25 மினிட்ஸ் தான் நம்ம மனசில் அப்படியே நிற்கும். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒர்க். இந்த ஷோபினோட அந்த சேசிங், லைக் அவர் துரத்திட்டு வர்றது, ஷோபின் அந்த சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை வேணால் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். என்ன நெகட்டிவ்ஸ் ஆர் எந்த போர்ஷன்ஸ் வந்து உனக்கு இன்னும் இந்த இதெல்லாம் தேவையில்லாத மாதிரியோ ஆர் லேக் ஆன மாதிரியோ ஏதாவது ஃபீல் இருந்ததா? ஓகே, தேவையில்லாத மாதிரின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த உபேந்திரா வந்து சரியாக யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் அமீர் கான் இதெல்லாம் வந்து கடைசியில் எக்ஸ்ட்ரா அடிஷன் மாதிரி இருக்குது தேவையில்லாமல். ஆமாம், வாலண்டியராக பிடிச்சி இழுத்து போட்டு உள்ளே போட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. பட் அமீர் கான் வந்த சீன்ஸ் கூட ஒரு சில ஏரியா நல்லா இருந்துச்சு. அந்த பீடி காமெடி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பீடி பற்ற வச்சுட்டு அந்த பீடியை வாங்கிப்பார். ஸோ அந்த 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 இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து ஓவராலாக வந்து அமீர் கான் வந்து ஒரு தேவையில்லாத அடிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கோர் பிளாட், அதாவது இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு. அதை வந்து நமக்கு அந்த ஸ்பேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு த்ரூ வேர்ட்ஸ் தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நமக்கு முன்னாடியே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு, ஏதோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு தெரியல. அதை வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சத்யராஜோட ரோல் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்ஸ் ரோலாக போன மாதிரி இருந்தது எனக்கு. ஆக்சுவலி எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சத்யராஜ் வந்து மெயின் வில்லனாகவும் ஷோபின் ஷாயர் வந்து ரோலை வந்து நாகார்ஜுன் பண்ணி, ஸோ அப்படி இருந்திருந்தா ஆஃப்டர் 35 இயர்ஸ் சத்யராஜ் அண்ட் ரஜினி இந்த வில்லன் ஃபேஸ் ஆஃப் அதெல்லாம் வந்து இன்னுமே சத்யராஜ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லாவே பண்ணியிருப்பார். அந்த வில்லனிஸ்டிக் ரோல் அப்சல்யூட்லி கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பார். எனக்கும் வந்து அந்த சத்யராஜ் அண்ட் ரஜினி 2 பேரும் சேர்ந்து வர ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் லென்த்தியாக ஆக்கி அந்த இடத்துல கொஞ்சம் காமெடிஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி அட்டகாசமாக பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதர் தேன் ஃபேன் பார்ட், இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வச்சுன்னா உனக்கு என்ன ஃபீல் ஆச்சு? உங்களோட ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்களே, என்ன சொன்னாங்க அவங்க? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது எல்லோரும் வந்து படம் வந்து சூப்பர்னு சொல்லிட்டா என்னமோ யாரும் தப்பாக நினச்சிப்பாங்களா என்னன்னு தெரில, அந்த மாதிரி வந்து இப்போ எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு ஓவராலாக.
பார்க்கலாம், கண்டிப்பாக ஓகே. பார்க்கலாம். எனக்குமே படம் பிடிச்சிருந்து. இது கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட். இன்னொன்று என்னென்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு ரஜினி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ஸோ இப்போ ரஜினி படம் எடுக்கிறதுலாம் வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ஏன்னா வந்து ரஜினி ஃபேன்ஸை வந்து குஷிப்படுத்தணும், அப்புறம் இது வரைக்கும் பண்ணாததை பண்ணணும், ரஜினி இன்ட்ரொடக்ஷனுக்கே வந்து ரொம்ப உட்காந்து யோசிக்கணும். ஸோ அவரோட ஏஜ் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணி ஒரு ஆக்ஷன் பேக்டாக ஒரு மூவி வந்து லோகேஷ் கொடுத்துருக்காரு. ஸோ கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு தான். ஆமாம், எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். வெளியில் வரும்போது லைட்டாக ஒரு இது இருந்துச்சு, படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் நல்லா யோசிச்சு பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. என்ன இந்த காமெடி போர்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த காமெடி ட்ராக்லாம் அந்த லொலு சபாவில் வர ஒரு பேர் தெரில, பட் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு சில லொலு சபா மாறன் ஒரு 2-3 காமெடிஸ் நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ கேஸ்டிங் கொண்டு வரதுக்கு ஒரு சந்தானம் உள்ளே இறக்கியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் ரஜினி சத்யராஜ் போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இன்க்ளூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சந்தானமும் வந்து நடுவில் பூந்து கலக்கியிருந்தாங்கன்னா படம் வந்து வேறு லெவலில் தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பட் காமெடி படமாக கூட ஆகிருக்கலாம் இந்த மாதிரி எடுத்திருந்தா. பட் அவங்களுடைய வந்து வேறு. ஆமாம், லோகேஷ் படம்ன்றனால அங்கே காமெடிக்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்ன படங்கள்லாம் அந்த காமெடிலாம் இருந்ததுன்னு தெரில. ஸோ அதனால் காமெடி ஸ்பேஸ் கம்மி தான். பட் ஓகே, இப்போ வந்து ரஜினி வந்து அந்த சைல்டை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி காமெடி இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? மேபி கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த சைல்டு ஆடியன்ஸு அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். பட் எனிவே படம் படமாக போயிடுச்சு. ஸோ ஆமாம், அது கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்த மாதிரியுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, ஆக்ஷன் சீன்ஸ் ரத்தம் தெரிக்குது, இதுதான் இருக்கே தவிர்த்து இதுக்கு இந்த சென்சார் போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து எல்லா படத்துலையும் இப்போது ரெகுலராக நம்ம இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து எதுவும் வந்து புதுசாக இந்த ஹாரர் மூவிஸில் வர மாதிரி வயலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? கரெக்ட். ஸோ நமக்கு இது பழகிருச்சு இப்போலாம் இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் பார்த்து. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கெலாம் படம் ஏலாம் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஸோ ஓகே, நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆமாம், வேறு என்ன சாங்ஸ், எப்படி ஏதாவது சாங்ஸை பற்றி உங்கள் கருத்து? மோனிகா சாங்ஸ் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல அந்த பாட்டை என்ஜாய் பண்ண முடியல. நடுவில் சீன்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் ஃபுல்லாக அந்த ஃபுல் ஃப்ளோவில் அது போகல பாட்டு. அப்புறம் சோபின் நிறைய இது எடுத்துக்கிட்டாரு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவருடைய ப்ரெசன்ஸ் நிறைய. மோனிகாவே வரலன்றியா சாங்ஸில்? அங்கேயும் மோனிகா எங்கடா? மோனிகா தேட வேண்டியதாக போயிடுச்சு கடைசி. ஓகே, பட் ஓகே இருந்துட்டு போட்டோம். எனக்கு வந்து 2 சாங்கோட பிளேஸ்மெண்ட்டுமே வந்து ஏதோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஓகே ஏதோ ஒரு சாங் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு வற்புறுத்தி உள்ளே வச்ச மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஆமாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த சிட்டுக்கு சாங்கே மேன்ஷன்டேன்னு சும்மா ஒன்று கிளப்பி விட்டு அந்த இதெல்லாம் போட்டு கீழே தள்ளி. ஸோ அதுவும் அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காகவே இன்ட்ரோடியூஷன் சாங்காகவே கொண்டு போயிட்டுருக்கலாம் அது. ஆமாம், இந்த மாதிரி ஒரு சீன் அதுக்குள்ளே நமக்கு மேன்ஷன்லாம் சுற்றி காட்டினாங்க. அப்புறம் என்ன ஓகே, ஸ்டோரி லைன் என்னது? ஃப்ரெண்டை வந்து கொண்டுட்டாங்க. அந்த கொண்டவங்களை கண்டுபிடிச்சி கொல்றது தான் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த படம். ஆமாம், சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஆமாம். ஆமாம், புதுசாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் வந்து ஸ்க்ரீன் பிளே இருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வந்து நம்மளை ஆக்கியபைடாக வச்சிருக்கு படத்தில். கரெக்டு. ஸோ சில ட்விஸ்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சோபினோட ஒய்ஃபோட ட்விஸ்ட்டு, இன்ஃபேக்ட் சோபினோட ட்விஸ்ட்டே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது, பட் எல்லாமே வந்து என்ஜாயபுளாக தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்டா இந்த ட்விஸ்ட் வச்சானுங்கன்ற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆமாம், ஒரே ஒரு ட்ராபேக் வந்து நமக்கு எமோஷனல் கனெக்ட் வந்து இல்லை. இப்போ ஒரு ரஜினியோட ஃப்ரெண்டை கொண்டுட்டாங்கன்னும் போது அது நமக்கு ஓகே பெருசாக ஒன்றும் பாதிப்பாகலை. ஸோ அது அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங் தான் அந்த படத்தில். பட் ஸ்டில் அந்த அவங்க 2 பேர் போர்ஷனே நமக்கு காட்டவே இல்லையே ஹரிஷ். ஸோ இப்போது சத்யராஜும் வந்து ரஜினியும் வந்து ரொம்ப க்ளோஸாக சுற்றிக்கிட்டு இது பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் செத்துட்டார், இவர் சேட் ஆகிறாருன்னா நம்மளுக்கு அது கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ட்ராவலே அவங்க காட்டல. ஸோ அப்புறம் கனெக்ட் ஆகிறது கஷ்டம்தான். சேம் வித் தட் அந்த கூலிங்களுக்காக ரஜினி ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுமே வந்து அது வந்து த்ரூ வேர்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெருசாக ஃப்ளாஷ்பேக்கில்
அது அது எதுவும் இன்டெப்த்தாக போகல. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட்டுமே இல்லை. ஸோ ரஜினிக்கு ஒரு பயாலஜிக்கல் சைல்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வருது, அந்த கனெக்ட்டுமே வந்து நமக்கு இல்லை. ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கம்ப்ளீட்லி நமக்கு கனெக்ட் ஆகலை. நம்மளை ரீச் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் அந்த ஹியூமர் இருக்கணும், அது கலந்தால் தான் அது வந்து நம்மளை டக்குன்னு வந்து ரீச் ஆகும். ஸோ நம்மளை அதை கனெக்ட் பண்ணிப்போம், சிரிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ்ஸிங். வேர்டிக்ட் சொல்லிடுவோமா? என்ன வேர்டிக்ட் சொல்லு ஹரிஷ், உனக்கு பிடிச்சிருந்துச்சா என்ன? நீ வந்து ஒரு ரேட்டிங் பண்ண, ஒரு ரேட் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக என்டர்டெய்னிங் ஓகே. எனக்கு வந்து சில ஆடியன்ஸுங்கெலாம் வந்து அவுட் ஆஃப் 10 எவ்வளோ சொல்லுப்பா, இல்லாட்டி அவுட் ஆஃப் 5 எவ்வளோ சொல்லுப்பா அப்படின்னா நீ அவுட் ஆஃப் 10 எவ்வளோ கொடுப்ப? அவுட் ஆஃப் 10 கண்டிப்பாக 8 ஃபார் திஸ் மூவி. எந்தோ எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் மைண்டில் வச்சுருந்தேன். அவுட் ஆஃப் 10 8 தான் கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் இது வந்து டெஃபினட்டாக 100 பாஷாலாம் கிடையாதுப்பா. அதெல்லாம் நம்பி போக தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப ஆயிடுச்சு. அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, சரி ஏதோ சொல்லி வச்சுருக்காங்க. பாஷாவை பண்ணுறதுக்கு ஒருவேளை ஃப்ளாஷ்பேக்கு வர்றது இதனாலன்னு சொல்லிட்டு அதை கோத்து விட்டாங்களான்னு தெரியல. பட் 100 பாஷாலாம் பாஷா இஸ் பாஷா, அதை வந்து அடிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம கூலி படம் பார்த்தாச்சு. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங். அடுத்த படம் மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். See you, bye bye. செல்வா. See you, bye. நன்றி.